ஸ்ரேயப்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக அவதாரம் புரிகிறார். அவ்வப்பொழுது அவதாரம் எடுப்பார் என்பது பிரசித்தியானது. அதிலும் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் இருக்கு இல்லையா, அது பூர்ணாவதாரம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அவரே அவதாரமாக, அவர் அவதார சரீரம் ஏற்று இந்த பூமியில் தோன்றியவுடன் அவரே வந்திருக்கிறார் என்பதனால் தேவர்கள் எல்லோரும் கூட அவர்களுடைய அம்சங்களால் இந்த பூமியில் ஒரு ரூபம் ஏற்று அவருடன் இருப்பதற்காக இச்சை கொண்டு அவர்கள் ஏற்றார்களாம். அதிலும் தேவர்களுடைய தலைவன் இருக்கிறானே, யாரு? இந்திரதேவன். அவன் தன்னுடைய அம்சத்தை இந்த பூமியில் தோற்றுவித்து கொண்டு பகவான் கிருஷ்ணனுக்கு சிஷ்யனாக வேண்டி அப்படி ஒரு பகவானின் லீலையானது நடந்தது இல்லையா. ஸோ போன வகுப்பு சம்பவ பருவத்தில் 135வது அத்தியாயத்தோடு முடித்தோம். இதில் போன வகுப்பில் சம்பவ பருவத்தில் இந்த கட்டத்தில் 2 கேரக்டர் சம்பந்தமான கான்ட்ரவர்சிஸ் நம்ம பாரதத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதை கிரியேட் பண்ணியிருக்கா சமுதாயத்தில். அதில் ஒன்று ஏகலவ்யன், மற்றொன்று கர்ணன். ஸோ வசுஷேனன் என்று அழைக்கப்படும் கர்ணன். அதாவது ஜாதியின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்களாக அன்று இருந்ததனால் அவர்களுக்கு கல்வி நிராகரிக்கப்பட்டதாகவும் அநியாயம் செய்யப்பட்டதாகவும் அப்படி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருக்கா இல்லையா. ஸோ நம்ம இதை பார்த்து வந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு ஏகலவ்யா, அதுக்கப்புறம் கர்ணனுடைய விஷயத்தில் ஒரு ரீகேப் பார்ப்போம். ஏகலவ்யனுடைய விஷயத்தில் பாயிண்ட் நம்பர் 1, அவன் சும்மா ஏதோ ஒரு காட்டுவாசி இல்லை, அவன் நிஷாத நாட்டின் ராஜகுமாரன் இல்லையா. ஆக ஹிரண்யதனுஷா என்று சொல்லப்படும் ராஜாவின் மைந்தன். இது முதல் விஷயம். அவன் ராஜாவுடைய மைந்தன், நாட் எனி ட்ரைப். சரியா. 2வது விஷயம், அவனுக்கு துரோணர் கல்வி நிராகரித்ததன் காரணம் அவன் நிஷாத நாட்டை சேர்ந்தவன் என்பதனால். ஏன்னா பெரும்பான்மையாக நிஷாத பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் அதர்மத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் அப்படிங்கிறதையும், ராஜா வேணனுடைய கதையை பற்றியும், சாந்தி பருவத்தில் வரும் கதை, வேணன் அதர்மமாக இருந்தது, பிராமணர்களே அந்த வேணனை அழித்து வேணனினுடைய அந்த நெகட்டிவ் காம்பனண்ட் நிஷாதர்களாக உருவெடுத்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அண்ட் 3வது விஷயம் என்னன்னா, இந்த நிஷாத நாடு இருக்கு இல்லையா, நிஷாத நாடும் நாட்டு மன்னனும் அவ மகத தேசத்துடனும் சேதி தேசத்துடனும் அலைஸா இருந்தா. மகத தேசத்தோடையும் சேதி தேசத்தோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தா. மகத தேசத்து ராஜா யார் தெரியுமோ? ஜராசந்தன். சேதி தேசத்து ராஜா யார் தெரியுமோ? சிசுபாலன். ஸோ ஜராசந்தனுடனும் சிசுபாலனுடனும் இவர்கள் நட்பு கொண்டிருந்தார்கள். ஜராசந்தனும் சரி சிசுபாலனும் சரி இவர்கள் கிருஷ்ணர் பலராமனுக்கு எதிரிகளாக இருந்தார்கள். அண்ட் இந்த யாதவ குலத்துக்கு எதிரிகளாக இருந்தார்கள். இந்த யாதவ குலம் இருக்கிறார்கள் இல்லையா, இந்த யாதவ குலத்தின் பெண்ணை தான் குரு வம்சத்தில் இவர்கள் எடுத்துள்ளார்கள். யார? குந்திய. தேர்ஃபோர் யாதவ குலமும் துவாரகையும் இவாளும் குரு வம்சமும் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு. தேர்ஃபோர் அவர்களுக்கு எதிரியாக இருக்கும் ஜராசந்தனுடனும் சிசுபாலனுடனும் நட்பு கொண்டு இருக்கும் ஹிரண்யதனுஷின் மகனுக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறது இல்லையா? ஸோ எனிமிக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறது? அதனால
இன்ஃபேக்ட் இந்த மாதிரி எனிமிக்கலா இருந்ததாகவும், பின்னாடி ஜராசந்தனினுடைய வதத்திற்கு பிறகு ஏகலவ்யன் என்ன பண்றான், கிருஷ்ணரினுடைய ஐடியால தானே ஜராசந்தனை வதம் பண்ணா, அதனால அதற்கு பழி தீர்ப்பதற்காக ஏகலவ்யன் துவாரகையின் மேல் போர் தொடுக்கிறான். இது இந்த உபபர்வத்தில் வரல. இதனுடைய ரெஃபரன்ஸ் துவாரகையின் மேல் போர் தொடுத்து ஏகலவ்யன் அந்த போரில் பகவான் கிருஷ்ணனால் வதம் செய்யப்படுகிறான், அழிக்கப்படுகிறான். இந்த ரெஃபரன்ஸ் பின்னாடி வர உத்தியோக பருவத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் துரோண பருவத்திலையும் இருக்கு. உத்தியோக பருவத்தில் அர்ஜுனன் இதை சொல்வது போல் இருக்கிறது. துரோண பருவத்தில் கிருஷ்ணர் இதை சுட்டி காட்டுவது போல் இருக்கு. இதை தவிர ஹரிவம்சத்தில் வருது. ஸோ உத்தியோக பருவம், துரோண பருவம், ஹரிவம்சா இதெல்லாமே மகாபாரதத்தினுடைய 1,00,000 ஸ்லோகத்துக்குள்ள அடக்கமாகும் பகுதிகள். இதை தவிர ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இதோட ரெஃபரன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ ஏகலவ்யன் போரில் கிருஷ்ணரால் வதைக்கப்பட்டு இறக்கிறான். அவன் மகாபாரத யுத்தத்தில் குருக்ஷேத்திர யுத்தத்தில் அவன் தேர்ஃபோர் பங்கெடுக்கலை. சிசுபால வதம் பற்றி அது பிரசித்தி இருந்தாலும் அது சபா பருவத்தில் வரும். அப்போ நம்ம பார்ப்போம். ஜராசந்த வதமும் வரும், சிசுபால வதமும் வரும். அதை அங்கே பார்ப்போம். ஆக தி ஐடியா இஸ், எங்கே ஒரு சோல்ஜர் எனிமி கண்ட்ரியிலேருந்து வந்திருக்கானோ அவனை நம்மளோட மிலிட்ரி ட்ரைனிங் அகாடமியில் ட்ரெயின் பண்ண முடியாது. பீரியட். அவ்வளவுதான். இதனால தான் ஏகலவ்யனை எடுத்துட்டு ட்ரெயின் பண்ணோன்னா, ஏற்கனவே அந்த பக்கம் இவன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காளே, ஏகலவ்யனுக்கு நான் ஓகே சொல்லி நான் ட்ரெயின் பண்ணேனா, குருவோட எக்ஸ்பிளிசிட்டாக அவளுக்கு இன்னும் யுத்தம் ஏற்படாவிட்டாலும் அவனை நான் எடுத்துட்டு ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகிடும்? இவருடைய கான்ட்ராக்ட் யாரோட? துரோணர் இஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆஃப் குரு ராஷ்டிரம். இவருடைய கான்ட்ராக்ட் குரு ராஷ்டிரத்தோட. கரெக்டா? அப்ப குரு ராஷ்டிரத்துக்கு எதிரான ஒருத்தருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னாக்க, குரு ராஷ்டிரத்தினுடைய நாளைக்கு பெரிய ஸ்டாரா இருக்கக்கூடிய அர்ஜுனனை விட எக்ஸல் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி இவனுக்கு இருக்கு. அண்ட் இவன் அதர்மிகள் பக்கம் இருக்கிறான். அப்படி இருக்கிறச்சே இவனுக்கு கொடுத்தா இவன் எந்த பக்கம் ஃபைட் பண்ணுவான் நாளைக்கு? இல்லையா? குரு ராஷ்டிரத்துக்கே அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணுவானே. அந்த மாதிரி அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணானா என்ன ஆகும்? ஒருவேளை அவர் ஏகலவ்யனுக்கு சொல்லி கொடுத்து ஏகலவ்யனை ட்ரெயின் பண்ணி, ஏகலவ்யன் நாளைக்கு குருவுக்கு எதிராகவே அவன் ஃபைட் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னாக்க, பெரிய விநாசத்தை கொண்டு வந்திருந்தான் அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு துரோணரை தேச துரோகத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் அதான் சுட்டி காட்டியிருப்போம். இல்லையா? அவர் அதை செய்யவே இல்லை. 4வது பாயிண்ட் அர்ஜுனனை விஞ்சி விடுவானோங்கிற அர்த்தம் இந்த விஷயத்தினாலதான் அவருக்கு இருக்கு. பிகாஸ் ஹி ஹேட் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் குரு ராஷ்டிரா. இங்க என்ன சொல்லப்படுறது? அவர் காஸ்டிசம் பார்த்தார், அவர் ஏற்றத்தாழ்வு பார்த்தார், அவர் தவறு செய்தார் அப்படின்லாம் இங்க சமுதாயத்தில் பேசப்படுறது இல்லையா? இங்க சம்பவ பருவத்தில் 131 சாப்டர் நம்பர் 131 ஸ்லோகா நம்பர் 31 and 32 படிக்க போறேன். ததோ நிஷாதராஜஸ்ய ஹிரண்யதனுஷஸ் சுதஹ ஏகலவ்யோ மகாராஜ துரோணமப்யாஜகாமஹ. அதாவது நிஷாதர் ராஜாவின் மகன் அவன் துரோணரிடம் வந்தான் அப்படின்னு சொல்றது. அப்புறம் என்னாச்சு? நசதம் பிரதிஜாக்ராஹ நைஷாதிரிதி சிந்தயன் சிஷ்யம் தனுஷ தர்மஜ்ஞஹ தேஷாமேவான்வவேக்ஷயா. இவன் நிஷாதன் என்பதை அறிந்து இவர் யோசித்து அந்த தர்மஜ்ஞஹா, யாரை ரெஃபர் பண்றார் தெரியுமோ? வைஷம்பாயனரிங்க துரோணரை சொல்றார் தர்மஜ்ஞன். அந்த தர்மஜ்ஞன் இவனுக்கு, அதாவது இவனுக்கு கற்றுக் கொடுப்பதனால் ஏற்படும் விளைவு என்ன ஆகும் என்பதை யோசித்து குரு ராஷ்டிரத்தினுடைய நன்மையை நோக்கி அவர் அவருடைய திருஷ்டியை வைத்திருந்தார் அப்படிங்கிறார் இங்க வைஷம்பாயனர். ஓகே, ஸோ
உயர்ந்த குலம் அப்படிங்கிற விஷயம்லாம் இவ எங்கேருந்து கொண்டு வந்தா, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் இந்த இதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தா ரெஃபரன்ஸ்ன்னு தெரியாது. அதாவது ஜென்ரலாகவே நம்மளுடைய கலாச்சாரத்தில் யார் ஒருவர் வேதநெறி வாழ்க்கையின்படி வாழ்கிறாரோ அவர்கள் பெரும்பான்மையா தர்மத்தின்படி வாழ்பவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒருவேளை அவர்களில் யாரேனும் அதர்மிகள் இருப்பாரே ஆனால் அவர்கள் அழிக்கப்பட்டு வந்த சரித்திரங்களை நாம் பார்த்து இருக்கிறோம் இல்லையா? அண்ட் அதே மாதிரி நிஷாத குலம் என்பது வேத நெறியை ஏற்காத குலமாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ்ல. ஆக வேத நெறியை ஏற்காமல் இருப்பவர்கள் எப்படி இருந்தார்கள்னா பெரும்பான்மையாக அதர்மிகளாகத்தான் இருந்தார்கள். பெரும்பான்மையாக என்று சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா இதிலேயும் எக்ஸெப்ஷன்ஸ் இருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்துல வந்த குஹன் நிஷாத அரசன். ஆனால் அவனுடைய நன்னடத்தையினால் நற்குணங்களினால் என்ன ஆனார்? ராமனினுடைய அரவணைப்பிற்கு பாத்திரமாக இருந்தார் இல்லையா? அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் பாத்திரமாக இருந்தார். அதே மாதிரி இதே மகாபாரதத்துல பார்க்க போற இன்னொரு கதையில வரப்போற நிஷாத மன்னன் நளன். நளனும் குஹனை போல் நன்னடத்தை கொண்டு இருந்ததனால், நற்குணங்கள் கொண்டு இருந்ததனால் அவனும் நம்மிடையே ஒரு நல்ல அரசனாக, தார்மீக அரசனாக கருதப்படுகிறான் இல்லையா? அண்ட் உயர்ந்தவன் சிறந்தவன் இப்படிங்கிறது எல்லாமே எந்த குலத்தில் பிறந்தவர்கள் என்பதை பற்றி நிர்ணயிக்கப்படுவதே இல்லை என்னைக்குமே. எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் நடத்தையால் உயர்ந்திருந்தால் அவன் உயர்ந்தவன் ஆவான். ஃபார் எக்ஸாம்பிள், அசுர குலத்தில் பிறந்த பிரகலாதன், விபீஷன் இல்லையா, இவர்கள் எல்லோரும் சிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஸோ எந்த காஸ்ட் அதுல பிறந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நீ எப்படி வாழ்கிறாய். ஏன்னா நற்பண்புகளை கடைபிடித்து வாழ்கிறாயா, தர்மத்தின்படி வாழ்கிறாயா, வாழற வாழ்க்கையை ஹார்மோனியஸா வாழறியா, இதுதான் வேதிக் வே ஆஃப் லைஃப். இது வாழ்ந்துட்ட அப்படின்னு சொன்னாக்க நீ உயர்ந்தவன், இது வாழவில்லை என்று சொன்னாக்க நீ தாழ்ந்தவன் இல்லையா? ராவணன் குலஸ்தய பிராமணன் இருந்தாலும் அவன் அழிக்கப்பட்டான், ஏனால் அதர்மியாக இருந்த காரணத்தினால். ஸோ நம்முடைய அவ்வை பாட்டி மொத்த மனித குலத்தையும் இரண்டாக பிரித்து இது உயர்ந்த குலம் இது தாழ்ந்த குலம் என்று சொல்லி இருக்கிறாள். என்னது? இட்டார் பெரியோர் இடாதார் இழுகுலுத்தோர். நீ கொடுத்தேனா நீ உயர்ந்த குலம், கொடுக்காமல் செல்ஃபிஷா இருந்தியோ நீதான் தாழ்ந்த குலம். இது பிறப்பின் அடிப்படையில் இல்லை என்பது தெள்ளத் தெளிவாக உள்ளது. அதனால இதுக்கு மேல எப்படி கன்ஃபியூஸ் பண்ண முடியும்னு தெரியல இவாளால. அண்ட் ஒரு விஷயம் நம்மளும் ஒத்துப்போம், அதுல நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏகலவ்யன் அவனுடைய குரு பக்தியினால், அவன் கொண்ட ஸ்ரத்தையினால் அந்த வித்யாவை கற்றுக்கொண்டான். அதனால எங்க நல்ல விஷயம் இருந்தாலும் அந்த நல்ல விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதனால ஏகலவ்யனுடைய குரு பக்தியை நாம் பாராட்டுவோமே வழிந்து துரோணர் அவருக்கு சொல்லிக் கொடுக்காததை நாம் தவறாக கருதுவது இல்லை. இது வித் ரெஸ்பெக்ட் டு ஏகலவ்யா. நெக்ஸ்ட் கர்ணன் ஆர் வசுஷேணன், அவனுடைய விஷயத்தில் அவன் சூத்த குலத்தில் பிறக்காவிட்டாலும் சூத்த பேரண்ட்ஸால வளர்க்கப்பட்டவன், சமுதாயத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய மகனாக கருதப்பட்டான் இல்லையா? சூத்த குலம் என்பது சூத்ர குலம் இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் முன்னாடி கிளாஸஸ்ல. தேர்ஃபோர் அது லோ காஸ்ட் இல்லை. பிராமண பெண்ணுக்கும் க்ஷத்ரிய தந்தைக்கும் இல்ல, பிராமண தந்தைக்கும் க்ஷத்ரிய அப்பாக்கும் பிராமண அம்மாக்கும் பிறந்த குலம் சூத்த குலம். தேர்ஃபோர் ரெண்டு அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட்னு சொன்னா கூட ரெண்டு அப்பர் காஸ்டோட மிக்ஸா இருக்கிற ஜாதி தான். அதனால லோ காஸ்ட் இருக்கவே முடியாது. பாயிண்ட் நம்பர் 2, எஜுகேஷன் வாஸ் நாட் டினைட் டு கர்ணா. துரோணர் சமமாக கொடுத்தார், கர்ணனுக்கும் சேர்த்துதான் கொடுத்தார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். அண்ட் கர்ணனுக்கு அர்ஜுனன் மேல வெளிப்படையா இருந்தது ஜெலசி அப்படிங்கிறத வைஷம்பாயனரும் சொல்லியிருக்கார். அவனுடைய பேச்சிலும் அவனுடைய நடத்தையிலும் அது கிளியரா தெரியறது. அதனாலதான் அவன் துரியோதனன் பக்கமே அவன் சேர்ந்தான். அண்ட் பிரதர்ஷனம் வரும்பொழுது
என்னாச்சு? பிரதர்ஷனம் எதற்காக ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட விஷயம் அப்படின்னாக்கா குரு இளவரசர்களுக்காக. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா, ஒரு ராஜாவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. 2 தலைமுறையா ராஜா இல்லை அந்த நாட்டுக்கு. சாந்தனூர் ஆண்டதுக்கு அப்புறம் சித்ராங்கதன் இருந்தான், அவன் இறந்தான். விசித்திர வீரியனுக்கு முடிசூட்டப்பட்டது, அவனும் அகாலமாக இறந்தான். பீஷ்மர் அவர் ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேன்னு விரதம் இருந்துட்டார். அதுக்கப்புறம் பிறந்த முதல் குழந்தை திருதராஷ்டிரன் குருடன். அதற்கப்புறம் பிறந்தவன் பாண்டு திக்விஜயம் செய்து திருப்பி எல்லா பெருமையும் மீட்டெடுத்தான். ஆனால் என்னாச்சு? அவனும் துரதிருஷ்டவசமாக அகால மரணம் அடைந்தான். இப்ப திருப்பி அந்த குருட்டு ராஜா கையில தான் இருக்கு. இதுல என்ன ஆயிருந்தது? சித்ராங்கன் விசித்திர வீரியன் டைம்லயே ஒழுங்கா ராஜா இல்லாத காரணத்தினால ஏற்கனவே குரு ராஷ்டிரத்தினுடைய சுத்துவட்டார பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு, எதிரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு குரு ராஷ்டிரத்தினுடைய சைஸே குறுகிண்டு இருந்தது. அதை திருப்பி திக்விஜயம் பண்ணி மீட்டெடுத்தது பாண்டு. பாண்டுக்கு அப்புறம் திருப்பி இப்போ ஒரு தளர்ந்து போய் எல்லா மக்களும் சுவாபிமானத்தை இழந்து இருக்கும், அந்த தளர்ச்சி அடைந்து இருக்கும் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரதர்ஷனம் பண்ணுவது மூலமாக எல்லோருக்கும் நம்மளுடைய அடுத்த ராஜாவை பார்த்து அந்த பெருமையும் அந்த ஒரு பேட்ரியாட்டிசமும் ஒரு சுவாபிமானமும் ஏற்படும். அதனால என்ன பண்ணா, அந்த ஒரு இதுல கர்ணனுக்கும் சேர்ந்து ஒரு சான்ஸ் கொடுத்தா. நம்ம பார்த்து குழந்தையோட கிளாஸ்மேட்டு, அந்த குழந்தையும் நல்லா படிக்கிறது. சரி வாடா கண்ணா, சேர்ந்து ஒரு ஃபேமிலியில் பார்ட்டி எடுக்கிறா. இவா குழந்தைகள்லாம் பெருசு பெருசாக யூனிவர்சிட்டியில் ரேங்க் வாங்கியிருக்கு. சரியா? ஆற்று குழந்தைகளுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பார்ட்டி பண்ணுறச்சே, ஃப்ரெண்டும் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், அவனுக்கும் சேர்த்து நம்ம கை தட்டிட்டு போவோன்னு கூப்பிடுறான் இல்லையா? இதில் அந்த பார்ட்டியில் அந்த ஃப்ரெண்டு உங்கள் ஆற்று பையனை பார்த்து நம்ம ஒத்தக்கி ஒத்த நம்ம இது பண்ணலாமா, நான் உன்னை கொண்டுட்டுமா அப்படின்னு கேட்டால் ஆற்று பெரியவாளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சீன் தான் இங்கே நடக்கிறது. அதனால என்ன ஆயிடுத்து? அதனால தான் கிருபாச்சாரியார் என்ன பண்றார், அவனை ஞாபகப்படுத்துவதற்காக நீ எந்த குலத்தில் பிறந்தவன் அதை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரி 1-on-1 ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறது? ராஜாவா தானே ஆனோம், இப்போ நான் ஆக்குறேன் பார் ராஜாவா அப்படின்னு அகைன் பொறாமையோட இன்னொரு டெமான்ஸ்ட்ரேஷன். துரியோதனன் அங்க தேசத்து மன்னனாக கர்ணனை அங்கேயே அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறான். இங்க என்ன ஆறுது? இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம போன கிளாஸ்ல. அவனை பட்டாபிஷேகம் செய்து முடித்து அவன் உட்கார்ந்து இருக்கும் போது அங்கேருந்து திடீர்னு கூட்டத்திலேருந்து வேர்க்க வெறுவிருக்க ஒரு தேரோட்டி மூஞ்சியெல்லாம் தொடச்சிட்டு ஓடி என்ன பண்றார், கர்ணனை கண்ணே மணியேன்னு கட்டி பிடிச்சுக்கிறார். யாருன்னு பார்த்தா அவர் தான் கர்ணனுடைய அப்பா. வாரி அணைத்து கொண்டு பெருமைப்படுகிறார், தன் மகன் ராஜாவாகி விட்டான் என்று. இதையெல்லாம் பார்த்த உடனே பீமன் என்ன பண்றான், பீமனுக்கு கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு கோபம் வரும். சரியா? சுருக்கு சுருக்குன்னு கோபம் நன்னா அங்கங்க திட்டி விட்டுருவான் எல்லாரையும். நடுவில் கதையில எல்லாம் பார்ப்போம். இங்க என்ன ஆயிடுறது, பீமன் ஏளனம் செய்கிறான் கர்ணனை பார்த்து. என்ன சொல்றான், நீ ஒரு தேரோட்டியினுடைய மகன், அர்ஜுனனையா நீ கொல்ல போகிறாய், உன் தலையை கொய்து விட போகிறேன் என்று சொல்கிறாய். நன்னா குறிச்சு வச்சுக்கோ, அர்ஜுனன் கையால தான் உனக்கு மரணம் ஏற்படும். இன்ஃபேக்ட் அர்ஜுனன் கையால மரணம் ஏற்படுவதற்கான தகுதி கூட உனக்கு இல்லை அப்படிங்கிறான். அதனால அதுல ஒரு உவமையோட சொல்லி ஒரு கவிநயத்தோட சொல்ற மாதிரி இங்க வைஷம்பாயனர் சொல்றார், வேள்வியின் நெய்யை பெறுவதற்கு நாய்க்கு எப்படி தகுதி கிடையாதோ அதே மாதிரி மனிதர்களில் தாழ்ந்த குணத்தை கொண்ட உனக்கு அர்ஜுனன் கையால மரணம் எப்படி ஏற்பட முடியும் அப்படிங்கிறான். உடனே துரியோதனனுக்கு கோபம் வந்துருது, ஃப்ரெண்டை பார்த்து இப்படி சொல்லிட்டான், மை ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஏ விருக்கோதரா, இப்படி பேசுவது உனக்கு தகாது அப்படின்னு சொல்லிட்டு மதம் பிடிச்ச யானையை போல் கத்தி பேசுறான். யாரு? துரியோதனன். என்ன சொல்றான், வீரம் கொண்டவன் தான் க்ஷத்ரியன். வீரம் இருக்கணும் க்ஷத்ரியன்னா. க்ஷத்ரியனாக பிறந்து பிராமணர்களை போல் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்களே, ஏன் உயர்ந்தவர்கள் கிடையாதா க்ஷத்ரிய குலத்துல? விஸ்வாமித்திரர் இருக்கிறாரே, யாருக்கு கம்பேரிசனா கொடுக்குறான் இவன் துரியோதனன்? கர்ணனுக்கு கம்பேரிசனா விஸ்வாமித்திரர். கஷ்டம். அதாவது விஸ்வாமித்திரர் தன்னுடைய குணத்தினால் தகுதி அடைந்தவர்.
இல்லையா? இங்கே கர்ணனுக்கு கொஞ்சம் கூட யோக்கியதையே கிடையாது. அவனை இந்த ஒரு இது சொல்லுவா இல்லையா, சாத்தான் வேதம் ஓதுகிறது அப்படின்னு, அந்த மாதிரி அப்படி சிறந்தவர்களெல்லாம் இருக்கிறாரே, அந்த மாதிரி இவன் சிறந்தவன் இவன் சிறந்தவன் அப்படின்னு கர்ணனை மெச்சி இவன் பேசுகிறான். ஆக இவன் கர்ணன் மட்டும் தேரில் ஏறி அவனுடைய வில்லை வளைக்கட்டும், நீ பார்த்துட்டே இரு, உலகையே ஆளும் திறன் அவனிடம்தான் உள்ளது அப்படின்னு இவன் அப்படியே இப்படியேன்னு பேசும்பொழுது அங்கே சுற்றி இருந்த சில பேர் துரியோதனா சப்போர்ட்டர்ஸ் இருப்பா இல்லையா, அவர்களெல்லாம் இவன் பேசுறது இன்னும் கரெக்டாக தான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள ஒரு முணுமுணுப்பு ஆரம்பிக்கிறது. இப்படி ஆரம்பித்து இவனும் கர்ணனும் இவனோட ஒன்றோடு ஒன்று போர் செய்ய, அர்ஜுனனோடு போர் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்த அந்த சமயத்தில் மேலேந்து இந்திரதேவனும் பார்த்துட்டு இருக்கான் இந்த சபையை தான். சூரிய தேவனும் சபையை தான் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் தன் மகனினுடைய யோகியதை அவருக்கு தெரியாதா? என்ன பண்றார்? சரியான நேரத்தில் கதிரவன் மறைந்து விட்டான் அப்படிங்கிறார் வைஷம்பாயனர். அதனால அவருக்கு தெரியும் இல்லையா, உடனே அஸ்தமனமான உடனே இனிமே என்ன பண்ண முடியும்? பூர்ணமதை தான் சொல்லணும் இல்லையா? அதனால சொல்லி அவ க்ளோஸ் பண்ணி எல்லாரும் டின்னர் சாப்பிட போங்கோ அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனை முடிச்சு வெத்தலைப்பாக்கு பைய கொடுத்து ஆற்றுக்கு அமிச்சிட்டா எல்லாரையும். அப்புறம் என்ன ஆயிடுத்து, ஒரு நாளைக்கு துரோணர் வரார் ஹஸ்தினாபுர சபைக்கு. இந்த இளவரசர்களிடம் கேட்கிறார், நீங்க படிச்சு முடிச்சாச்சு, பிரதர்ஷனமும் ஆயாச்சு, எல்லோரும் உங்களை இப்போ வீரர்களாக பார்க்கிறார்கள் இல்லையா? அதனால இப்போ படிச்சு முடிச்சதுக்கு என்கிட்டேருந்து நீங்க கத்துண்ட வித்யாக்கு நீங்கள் குருதட்சணை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி அவருக்கு சேர வேண்டிய குருதட்சணையை கோரினார். என்ன குருதட்சணை கொடுக்க வேண்டும் அப்படின்னாக்க, அந்த பாஞ்சால மன்னன் துருபதனிடம் நீங்கள் போரிட்டு அவனை உயிருடன் சிறை பிடித்து என்னிடம் கொண்டு வர வேண்டும். இதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய குருதட்சணை. அவனை கொல்லக்கூடாது, உயிருடன் சிறை பிடிக்கணும், என்கிட்ட கூட்டின்னு வரணும். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி எல்லோரும் பாஞ்சால தேசத்திற்கு சென்றார்கள் இல்லையா? ஸோ துருபதனுக்கு யக்ஞசேனன் அப்படிங்கிற பேர் இருக்கு, யக்ஞசேனஹா சமஸ்கிருதத்தில் சொன்னான். அவன் என்ன பண்ணான், துருபதன் இந்த விஷயத்தை அறிந்து அவனுடைய படைகளும், ஏன்னா வந்துட்டு இருக்கா போர் தொடுக்க அப்படின்னோடனே அவனுடைய படைகளும் பயங்கரமான படை, துருபதனுடைய சேனையும் துருபதனுடைய பவருமே வெரி வெரி கிரேட் பர்சன் துருபதன், சரியா? ஸோ இந்த துருபதனுடைய நகரத்தை இவர்கள் எல்லோரும் சென்று முற்றுகையிட்டு தாக்க ஆரம்பித்தார்கள், இந்த குரு இளவரசர்கள் ராஜகுமாரர்கள் எல்லோரும். அதுல என்ன ஆயிடுத்து, பலத்த ஆரவாரம் கேட்ட உடனே யுத்தமானது ஆரம்பித்தது. யுத்தம் ஆரம்பிக்கும் போது இப்போ அவுட் சைட்ல இருக்கா, சிட்டியோட அவுட்டர், கேபிட்டல் சிட்டியோட அவுட்டர்ல இருக்கா இல்லையா? வெளியில நின்று இருக்கறச்சே என்ன ஆகிறது, துரோணர் கிட்ட அர்ஜுனன் சொல்றான், ஐயா நான் இங்கேயே இருக்கிறேன், இவர்கள் முதலில் சென்று அவர்களை, இவர்கள் யாரு, அந்த திருத்தராஷ்டிர கும்பல், அவருடைய 100 பசங்கள் 101 இருக்கு இல்லையா, அவர்கள் சென்று முதலில் அவர்களுடைய அலாங் வித் கர்ணன் முதலில் அவர்களுடைய ஆற்றலை அவர்கள் காண்பிக்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய முயற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எங்கள் முயற்சியை தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நகரத்திற்கு வெளியிலேயே காத்து கொண்டு இருந்தான் அர்ஜுனன். அந்த பக்கம் போன கர்ணனும் துரியோதனனும் போர் தொடுக்கும் பொழுது துருபதன் பெரும் கணைகளை மழையாக பொழிந்து அவர்களை, கௌரவ படையை பீதியில் உண்டாக்கினான், பீதிக்கு உண்டாக்கினான். அவர்கள் அனைவரும் அடிபட்டு தாக்கப்பட்டார்கள், எல்லா பக்கமும் தாக்கினான். எங்கேந்து வருது அம்புனே தெரியல யாருக்கு, இந்த தார்த்தராஷ்டிரர்களுக்கு எங்கேருந்து அம்பு வருது, ஒரு துருபதன் தானே பாருக்காங்க, பல இடத்துல துருபதன் நின்று அடிக்கிற மாதிரி இல்லையோ இருக்கு அப்படின்னு அவ்வளவு ஒரு பெரிய சூரனாக இருந்தான். எல்லா இடத்துல இருந்து துருபதனே ஃபைட் பண்ற மாதிரி நம்மளை சுத்தி. ஆக இதுல என்ன பண்ணா, பீதியை கலப்பதற்காக இந்த பேரிக்கை துந்துபி எல்லாம் வச்சு ட்ரம்ஸ் எல்லாம் கொட்டி சங்கு முழங்கி ஒரே
அச்சமூட்டியது இந்த தார்த்தராஷ்டிர கும்பலை. ஆக எல்லா பக்கத்திலிருந்தும் கணைகள் பாய்ந்து துரியோதனன், விகர்ணன், சுபாகு, தீர்க்கலோச்சனன் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களும் கணைகளை ஏவினார்கள். ஆனால் இவர்கள் துன்பத்திற்கு ஆளானதுதான் மிச்சம். அக்னி சக்கரம் போல சுழன்றானாம் துருபதன். ஒரு அக்னியை இப்படி சுழண்டு சுழண்டு அதிலிருந்து கணைகளா பிறப்பட்டு வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான். துரியோதனன், விகர்ணன், கர்ணன் இவர்கள் 3 பேரும் வீழ்த்தப்பட்டார்கள். ரொம்ப பெரிய வாரியர்ஸ் இவெல்லாம். துரியோதனன், விகர்ணன், கர்ணன் 3 பேரும் வீழ்த்தப்பட்டு துருபதன் எந்த அளவுக்கு அவளுக்கு பதிலடி கொடுத்தான் என்றால் அவர்களினுடைய போர் தாகத்தை தீர்த்து வைத்தான் துருபதன் அப்படிங்கிறார் வைசம்பாயனர். அப்படின்னா என்ன? ஐயோ அப்பா என்ன உற்றுப்பா, எனக்கு இதுக்கு மேல போர் பண்ண வேண்டாங்கிற மாதிரி அவர்கள் பயந்து விட்டார்களாம். அதாவது இங்க சொல்ற த்ருவந்தி ஸ்ம நிதந்தி ஸ்ம க்ரோஷந்த பாண்டவான் பிரதி கர்ணோ ரததவ ப்ளுத்ய பலாயன பரோ பவத். வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. என்ன சொல்றாருன்னா, அதாவது பலாயன பரோபவத்து, பலாயனம் செய்தான் கர்ணன். எங்க இந்த யுத்த களத்திலிருந்து ஓடினான், புறமுதுகிட்டு ஓடினான் கர்ணன். போர் தங்களுக்கு சாதகமாக இல்லாமல் தங்களுக்கு எதிராக சென்று கொண்டிருப்பதையும் உக்ரகமாக வளர்ந்து கொண்டிருப்பதையும் அறிந்த இவர்கள் என்ன செய்தார்கள்? போர் செய்வதை விடுத்துவிட்டு பாண்டவர்களை நோக்கி யுத்த களத்தில் புறமுதுகை காட்டி ஓடினார்கள். பயம் கொண்டு கர்ணன் ஓடினான் அப்படிங்கிறார் வைசம்பாயனர். ஓகே, அதாவது அவன் செம்மையா அடிபட்டு அதில் பயந்து அவன் ஓடினான். சௌரியம் தேஜோதிருதேர் தாக்ஷ்யம் யுத்தே சாப்ய பலாயனம் தானமீஸ்வர பாவஸ்ச க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம். 18th சாப்டர் ஆஃப் பகவத்கீதால பகவான் கிருஷ்ணர் க்ஷத்ரியனோட லட்சணத்தை பத்தி சொல்றார்.